Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு சூப்பரான ரவா கேக். ரவா கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துடலாம். மெஷரிங் கப்பால 1 கப் ரவை, 1/2 கப் தயிர், 1 கப் பவுடர்டு சுகர், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்காங்க. எந்த ஒரு எண்ணெயுமே ஸ்மெல் இல்லாத எண்ணெயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மஸ்டர்ட் ஆயில் மாதிரி என்னன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதனால அதை யூஸ் பண்ணாதீங்க. சன்ஃபிளவர் ஆயில், ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஈனோ பாக்கெட் நம்ம எடுத்துருக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன்ல, அந்த டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் பவுடர்டு சுகர் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிருக்கோம்ல, தயிர் எடுத்திருக்கோம்ல, தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லம்ஸ் ஃபார்ம் ஆகாம நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எவ்வளவு நல்லா பீட் பண்றோமோ அவ்வளவு நல்லா ஸ்பாஞ்சியா நம்ம கேக் கிடைக்குங்க. இது சட்டுன்னு வீட்டுல இருக்கிற ஒரு சில பொருள்களை வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ இங்க பாருங்க, நல்லா ஃபார்ம் பண்ணியாச்சு, லம்ஸ் இல்லாம. இது கூடவே நம்ம ரவை எடுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட நார்மல் ரவை இருக்குன்னா அதை நீங்க வந்து மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பவுடர் ரவை தான் போட போறேன், 1 கப். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆயிருச்சுங்க. இப்ப இது மிக்ஸ் ஆகும் போது உங்களுக்கு ஒரு வேளை இதுல வந்து தண்ணி கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தண்ணி ஊத்தாதீங்க. கொஞ்சமா தேவையான அளவு பால் மட்டும் நீங்க ஊத்துனா போதும். இப்ப இதுல பாருங்க, இப்ப எனக்கு கொஞ்சம் பால் தேவை இருக்கு, நான் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மிக்ஸ் பண்ணா போதும். கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் பால் எவ்வளவு தேவை இருக்கு, எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல போதுமான அளவா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். இங்க பாருங்க, இப்ப இந்த இதுல இருந்தா போதும். இது நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நான் இதுல வந்து ஈனோ பாக்கெட் ஆட் பண்ண போறேங்க. இப்ப இதுல ஒரு பாக்கெட் ஈனோவை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஈனோ ஆட் பண்றதுனால எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராதுங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லாத பட்சத்துக்கு நீங்க ஈனோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ இல்ல, நான் கடையில போய் வாங்கவும் இல்லை. இப்ப இருக்கிறதுனால நான் பேக்கிங் பவுடர் மட்டும், சாரி ஈனோ மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி கொடுத்து இப்படி தட்டிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்ல விட்டுருவோங்க நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 2-3 தடவை தட்டி விட்டுக்கலாம், உள்ள ஏர் பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு. இப்போ இதை மூடி போட்டு மூடி ரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. இப்போ நான் இந்த மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓரமா வச்சிடலாம். பண்ணி வச்சிருக்கிற மாவு மிக்ஸ்சர் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து பேனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஆன் பண்ணி ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு ப்ரீஹீட் பண்ணிடுறேங்க. ஒரு 10 நிமிஷம் இதுவும் ப்ரீஹீட் ஆகட்டும். அதே அந்த நேரத்துக்கு பேட்டரும் நல்லா ஃபார்ம் ஆயிருங்க. இப்போ பேட்டருக்கு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இது ஓரமா வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்துல நம்ம கேக் பேக் பண்றோமோ அந்த பாத்திரத்துல கொஞ்சமா நெய் அல்லது பட்டர் தடவுங்க. இப்போ நான் வந்து பட்டர் தடவுறேங்க. இதுல நல்ல பட்டர் ஃபுல்லா தடவி வச்சுக்கோங்க. எவ்வளவு பட்டர் தடவுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம கேக் வந்து பேனோட ஒட்டாதுங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா நீங்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பட்டர் பேப்பரும் கிடையாது. அதுவும் இல்லாம உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபிளேவருக்காண்டி நீங்க வெனிலா எசன்ஸ் கூட நீங்க அந்த பேட்டர்ல ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எது தேவை, ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவையா இல்ல நட்ஸ் தேவையா இல்ல டூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் நீங்க அதுல ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுல நல்லா நான் பட்டர் அப்ளை பண்ணிட்டேங்க. இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. பவுடர் சுகர் நான் எல்லா பக்கமும் ஈவனா தட்டி விட்டுக்கலாங்க. இப்ப இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேட்டர் போட்டுக்கலாங்க. பேட்டர் போட்டாச்சு. இப்ப நம்ம இத இப்படி தட்டி விட்டுக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற பேன்ல நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். பேனை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிருக்கோம். இப்ப இதை எடுத்துடலாம். மூடி எடுத்துட்டு நம்ம
பேட்டர் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை நம்ம வச்சிடலாங்க. இப்ப இந்த பேட்டரை நம்ம இதுல வச்சு ஒரு 40 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டுறலாங்க மூடி போட்டு. 40 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது மூடி வச்சு ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வாங்க இப்ப இதை எடுத்து பாத்துடலாம். இப்போ ஒரு நைஃப் அல்லது ஒரு டூத் பிக் இல்ல ஒரு சின்கோல் எடுத்து நீங்க இதுல சென்டர்ல குத்தி பாத்துக்கோங்க. இங்க பாருங்க நல்லா ஒட்டாம வந்துருச்சு, ஒட்டவே இல்லை பாருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு இது நல்லா கூல் டவுன் ஆகுற வரைக்கும் நம்ம வச்சிருவோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு. நான் இது சைடு வழியா எடுத்துட்டு நடுவுல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்ப எடுத்து பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க நல்லா சூப்பர் ஸ்பாஞ்சியா சாஃப்டான நல்ல ரவா கேக் ரெடி பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்கு, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. இதுக்கு தேவை அப்படின்னா மேல நீங்க சுகர் சிரப்பா விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. அது தேவையில்லை அப்படின்னா சுகர் சிரப் ஆட் பண்ண தேவையில்லைங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்குங்க. செம்ம டேஸ்டியான ரவா கேக் ரெடிங்க. வீட்டுல இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு நம்ம செஞ்சிருக்கோங்க. சூப்பர் சாஃப்டா இருக்கு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒருவேளை இந்த டிஷ் உங்களுக்கு ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.